கொடைக்கானல் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அப்துல் கனி ராஜா. நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு ஒரு பணிவான கொடைக்கானல் மக்களின் சார்பாகவும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் பணிவான வேண்டுகோளை வைக்கின்றோம். சில ஊடகங்கள் வாயிலாக கொடைக்கானலை நம்மளுடைய பழனி மாவட்டத்தில் சேர்க்க போவதாக நாங்கள் அறிந்தோம். முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் பணிவான வேண்டுகோள், கொடைக்கானலை தயவு கூர்ந்து பழனியில் சேர்க்க வேண்டாம். ஏனென்றால் பழனியில் சேர்த்தால் எங்களுக்கு இடையூறுகள் அதிகம். இங்கு இருக்கின்ற பழனிக்கு போக வேண்டிய சாலை வெகு குறுகிய சாலை, அது மட்டுமல்லாமல் பள்ளத்தாக்கள் நிறைந்த சாலை. ஒரு வண்டி வருனா அடுத்த வண்டி கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமமாக இப்போதே இருக்கின்றது. நாங்கள் அந்த மாவட்டமாக நீங்கள் உருவாக்கினால் ஒவ்வொரு கலெக்டர் அலுவலகத்துக்கு நாங்கள் ஏதாவது சர்டிபிகேட்டோ ஏதோ வாங்கக்கூடிய எங்க பாமர மக்கள் போய் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் எளிவாக ஈஸியாக அவ்வளவு சூழ்நிலை நாங்கள் போக முடியாது. கிட்டத்தட்ட 16 to 18 கொண்டை வீசி வளைவுகள் ஏர்பின் பெண்டுகள் இருக்கின்றது. ஆகவே தாய் உள்ளத்தோடு தயவு கூர்ந்து எங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து நீங்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே எங்களை வையுங்கள். எங்களை திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பிரிக்க வேண்டாம். எங்களுடைய மாணவர்களுக்கு இல்லை திடீரென்று என்று யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் உடனடியாக நாங்கள் கொண்டு செல்வது திண்டுக்கல் வத்தலக்குண்டு மதுரை தான். ஆகவே பழனியில் இருந்து நாங்கள் செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட மதுரைக்கு போன 160 கிலோமீட்டர் ஆகும். அது இல்லாம எங்களுக்கு பழனியில அர்ஜென்ட்டாக உடனடியாக இந்த சாலை சிங்கிள் சாலையாக இருக்கிற காரணத்தினால் உடனடியாக நாங்கள் செல்ல முடியாது, ஆபத்து நிறைந்த சாலை. ஆகவே தயவு கூர்ந்து மாணவர்கள் அவர்களுடைய இதை கருத்தில் கொண்டு நம்முடைய வைத்திய பார்ப்பதற்கு உடல் சரியில்லாதவர்கள் கொண்டு ஈஸியாக எளிவாக செல்வதற்கு எங்களுடைய வத்தலக்குண்டு சாலை தான் எளிவாக இருக்கின்றது. ஆகவே தாய் உள்ளத்தோடு நம்மளுடைய முதல்வர்கள் பரிசீலித்து கொடைக்கானலை திண்டுக்கல்லிலிருந்து மாற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு உலகத்தில் சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக கொடைக்கானல் விளங்குகிறது. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு சுற்றுலா தலமாக கொடைக்கானல் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, திண்டுக்கல் மாவட்டத்திற்கே இதுவரைக்கும் ஒரு பெயர் பெற்ற சுற்றுலா தலமாக கொடைக்கானல் விளங்குகின்றது. திண்டுக்கல் என்றால் கொடைக்கானல் என்று எல்லாருக்கும் அறிவார்கள். ஆகவே தயவு கூர்ந்து தாய் உள்ளத்தோடு எங்களுடைய கோரிக்கையை தமிழக முதல்வர்கள் பரிசீலித்து எங்களை திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து பிரிக்க வேண்டாம் என்று இந்த தருணத்தில் தங்கள் பணிவான கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம்.